இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு மார்னிங் டாஸ்க் கொடுத்துருக்காரு. அந்த மார்னிங் டாஸ்கில் எஃப்ஜே தான் அதை ரீட் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த டாஸ்க்கே கம்ப்ளீட்டாக ஆதரிக்கு. நீங்கள் வெளியிலேருந்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டுட்டு வந்திருப்பீங்க. அந்த கேள்விப்பட்டதுலேருந்து ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்தும் குட் குவாலிட்டிஸ் மட்டும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்ச ஆதிரி அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பார்த்த குட் குவாலிட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிக் பாஸ் சொன்ன டாஸ்க் வந்து மக்கள் பார்த்த குட் குவாலிட்டியை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவேஸ் அவங்க என்னென்ன குட் குவாலிட்டி சொன்னாங்கங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்வதிக்கு சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று கேம் விளையாடுறான், இந்த பிக் பாஸ் கேமை கரெக்டாக விளையாடுறான், அது கரெக்டு தான். அதுதான் வந்து பார்வதிக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த கேமை விளையாண்டுக்கிட்டே இருக்கா, டாஸ்க்காக பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா தப்பையுமே வந்து சுட்டி காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு சொல்கிறாங்க. அடுத்து கமர்தீன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு நிறைய இது இருந்தாலுமே நான் ஒரு விஷயம் உன்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஒரு ஃப்ரெண்டுக்காக நீ வந்து நிற்கிற, ஒரு ஃப்ரெண்டுன்னு இருந்தால் அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ வந்து நிற்கிற. அப்புறம் என்னென்னா, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீ அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிற. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது அரோரா பாருக்கும் பொருந்துங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சரி வெளியில் என்ன போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் நிற்கணுங்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரஜனை சொல்கிறாங்க, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் லாஸ்ட் வீக் நல்லா விளையாண்டிங்க உங்களோட டாஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சபரியை வந்து நான் உள்ளேயும் சொல்கிறேன் வெளியிலையும் சொல்கிறேன், அவன் ரொம்ப கைண்டு அண்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுப்பான். ஸோ அது வந்து சபரிக்கிட்ட உண்மையிலே குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அமித்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளியிலேருந்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு வந்தோம், மற்ற வைல்ட் கார்ட்ஸ் மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்தோடனே எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆனேன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பார்வதி தான் சொல்ல வராங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தப்போ 3 வைல்ட் கார்ட்ஸும் பார்வதிக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க. பட் அமித் மட்டும்தான் பார்வதி கூட மிங்கிள் ஆனார். அதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கானா வினோத் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஃபன் கவுண்டர்ஸ் நிறைய போடுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறைய விட்டு கொடுக்குறீங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றுனா கண்டிப்பாக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரம்யாவை வந்து நீ இப்போ கேமை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, பரவாயில்ல நல்லா விளையாடுறேங்கிற மாதிரி ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. விக்கல்ஸை வந்து என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் சரி, அந்த டாஸ்க்குக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸ் பற்றி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.